மெயின்லி நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். வேறனா டெமோக்கு போவோம். டெமோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து we need to create a VNet. ஓகே, ஸோ ஒரு VNet கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு ரிசோர்ஸ் குரூப், ஒரு VNet. ஓகே, ஏன்னா இதெல்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் முன்னாடியே முடிச்சிடலான்னு பார்த்தேன், முடிக்க முடியல. வர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகே, ஸோ ஒரு வர்ச்சுவல் நெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்ல வந்து 2 சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த 2 சப்நெட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 IP ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு சப்நெட் இருக்கு இப்போ, 1 2. ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் திஸ். நம்ம 2 சப்நெட் கிரியேட் பண்ணிடுறோம். ஓகே, 2 சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த 2 சப்நெட்லயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 VM கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுல போயிட்டு நம்ம 2 VM கிரியேட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க முன்னாடியே பண்ணி பார்த்தா தானே, புதுசு ஒன்றும் இல்லையா? எல்லாம் ஈஸியா பண்ணிடுவீங்க, கரெக்டா? ஸோ அதனால VM 2 கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ALB demo VM1 availability zone வந்து 1லயே இருக்கட்டும். ஓகே, ஸோ Windows VM, ஸோ we are creating. ஸோ username password. ஓகே, ஓகே, ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. டெஸ்க் இதில் மாற்றம் இல்லை. நெட்வொர்க்கிங் போகிறோம். நெட்வொர்க்கிங்கில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு VNet செலக்ட் பண்ணுறோம். அந்த VNetல ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டுங்கிற ஃபர்ஸ்ட் சப்நெட்டை செலக்ட் பண்ணுறோம். இதுக்கு பப்ளிக் ஐபி நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ பப்ளிக் ஐபி இல்லை. ஓகே, அப்புறம் நன், பப்ளிக் ஐபி பொறுத்த வரைக்கும் நன், நிக்கார்ட் செக்யூரிட்டி குரூப் நன் கொடுத்துட்டோம். இந்த 2 கான்ஃபிகரேஷன் நம்ம முன்னாடி பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க பப்ளிக் ஐபி நன் கொடுக்குறோம், இங்க நிக்கார்ட் செக்யூரிட்டி குரூப் வந்து நன் கொடுக்குறோம். ஓகே, பாக்கி எல்லாமே சேம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ண போறோம், ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுக்க போறேன். ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்த உடனே இது நமக்கு கிரியேட் ஆகணும். ஓகே, இது கிரியேட் ஆகட்டும். while it is creating நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ராஜா வந்து முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாருல, ராஜா அந்த விஎம்மோட ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுங்க எடுத்து. அதாவது என்ன சொல்றது, அந்த விஎம் அவுட் சைட்ல இருந்து நம்ம வந்து ஐஏஎஸ் சர்வர் எனேபிள் பண்ணுவோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுங்க. அதை மட்டும் அந்த சாட் விண்டோல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ விஎம் கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆகட்டும். ஓகே, ஸோ ஒன்ஸ் சப்மிட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2வது விஎம் போயிடலாம். ஓகே, சாட் விண்டோல போட்டோம். ஓகே, deployment in progress. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த டேப்ல இன்னொரு விஎம் டிப்ளாய் பண்ண போறோம். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ரிசோர்ஸ் ரெடி, நம்ம போகிறோம், அதே ரிசோர்ஸ் குரூப் போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னொரு விஎம்
கிரியேட் பண்ண போறோம். இந்த விஎம்ஓ வந்து அதே இடத்துல அதே பேர்ல இன்னொரு விஎம் கிரியேட் பண்றோம். ஓகே, இந்த விஎம்க்கு வேற ஒரு பேர் கொடுக்க போறோம். ஓகே, ஸோ ஏஎல்பி டெமோ 2. ஓகே, பாக்கி எல்லாமே சேம் தான். ஸோ யூசர் நேம் வந்தாச்சு. ஓகே, ஸோ இங்கே உபுண்டுன்னு வந்துருச்சு பாருங்க. விண்டோஸ் தான் நமக்கு வேணும். ஓகே, விண்டோஸ் போட்டாச்சு. ஓகே, ஸோ யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுறேன். பாஸ்வேர்ட் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ எனக்கு ஆர்டிபின்னு தேவையில்லை. ஸோ அதனால ஆர்டிபி டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்க்டாப்பும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இங்கே வரும்போது ஏஎல்பி டெமோ அதே விநெட்டு. ஓகே, செக்யூரிட்டி குரூப் நன்னு, பப்ளிக் ஐபி நன். ஓகே, இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ரிவ்யூ கிரியேட். போன இதில் இந்த ஆர்டிபி விட்டுட்டேன், அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஒன்று தான் போன இதுக்கு இந்த இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அங்கே ஆர்டிபியும் தேவையில்லை நமக்கு. ஓகே, கிரியேட் கொடுத்தாச்சு. இது பாட்டுக்கு வரட்டும். இது வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு சப்நெட்ல போயிட்டு என்னோட கனெக்டிவிட்டிக்காக ஒரு ஏம் மட்டும் எடுத்துக்கிறேன். I'm going to create one more VM with the same configuration. Post. Okay, I'm not going for other stuff. Okay, just for jumps first. இது வந்து தேவையில்லை. ஓகே, ஆக்சுவலா நம்ம டிப்ளாய் பண்ணும்போது இது மாதிரி பண்ணணுமான்னா தேவையில்லை. அதுக்கு பாஸ்டியன் ஹோஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை வச்சு பண்ணிக்கலாம். பட் ஒரு ஈஸி டெமோ பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன், இங்க அதை நான் வந்து பண்றேன். ஓகே, ஸோ ஓகே, நெட்வொர்க்கிங் போய்க்குவோம். நெட்வொர்க்கிங் போனோன்னா இங்க நியூ சப்நெட் இல்லை, எனக்கு இருக்கிற இதுலயே தான் வேணும். ஓகே, இதே மாதிரி வேற சப்நெட்ல வேணா நான் வச்சுக்கலாம் வெப் ஹோஸ்ட். ஓகே, எனக்கு வந்து நெக் லெவல் செக்யூரிட்டி தேவையில்லை. ஸோ இருக்கட்டும். ஹெச்டிடிபி சாரி தேவையில்லை, ஆர்டிபி மட்டும் போதும். ஓகே, ரிவ்யூ மேனேஜ். ஸோ இது போட்டோம், இதுவும் கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆகி முடிக்கிறதுக்குள்ள நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, புரியுதா நான் சொல்றது? இப்போ இது வரைக்கும் நான் ரிசோர்ஸ் தான் கிரியேட் பண்ணேன், லோட் பேலன்சருக்கே வரல. ஓகே, அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஒரு விநெட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த விநெட்டுக்குள்ள 2 சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, விநெட்டுக்குள்ள 2 சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த 2 சப்நெட்டுக்கு வந்து இன்னும் செக்யூரிட்டி குரூப் இல்லை. நம்ம இப்போ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து எனக்கு வெப் ஆப் வந்து வெளியில வந்து போர்ட் ஓபன் பண்றதுக்காக தேவை. அதனால இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, என்எஸ்ஜி ஃபார் வெப் பண்ணிட்டேன். இன்பவுண்ட் ரூல் அவுட் பவுண்ட் ரூல்லாம் பண்ணணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம், ரூல் கிரியேட் பண்ணிக்கோம். ஓகே, இப்போ நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தனியா கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம வெப்சைட் விநெட்டை தனியா கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம அதே மாதிரி வெப் சர்வரும் தனியா கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ராஜா எனக்கு கமாண்ட் கொடுத்தார் இல்லையா, அந்த கமாண்டை வந்து நான் என்ன பண்றேன், வெளியில இருந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்டை என்ன பண்ண அப்படின்னா,
ஏஎல்பி வெப். ஓகே, நீங்களே பண்ணிட்டீங்களா? அது வெரி குட். ஓகே, இப்போ இது ரன் ஆகட்டும். அப்புறம் VM1க்கும் VM பண்ணிடுவோம். ஓகே, VM2க்கும் இது ரன் ஆகிட்டோம். ஒரு we are doing it. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வேலிடேஷன் ஆயிடுச்சு. நான் போனால் அது VM கிரியேட் பண்ணுறேன், அது பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரூல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, எதுக்கு? நமக்கு இன்பவுண்ட் டிராஃபிக் வந்து போர்ட் 80 அலோவ் பண்ணணும். எங்கேருந்து? லோட் பேலன்சர்லேருந்து நம்ம எடுக்கிறதுக்காக பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன், போர்ட் 80 வந்து எனி எங்கேருந்து வந்தாலும் அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ப்ரியாரிட்டி வந்து 100. ஸோ நான் வந்து HTTP போட்டு எங்கேருந்து வந்தாலும் போர்ட் 80 எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இன்பவுண்ட் ரூல் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இன்பவுண்ட் ரூல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இன்பவுண்ட் ரூல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணால் அப்படியே வேலை செய்யுமானா அப்படியே வேலை செய்யாது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு போயிட்டு இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய நான் கிரியேட் பண்ண இந்த ரூல் வந்து ஓகே எந்த சப்நெட்ல எஃபெக்ட் ஆகணும்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு டிஃபால்ட் சப்நெட்ல தான் நமக்கு எத்தனை VM இருக்கு? 3 VM இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த VMல தான் நம்ம கவர்ன் பண்ண போறோம். இப்போ அங்க என்ன பண்ணணும், இப்போ நம்ம இங்க போயிட்டு அந்த ரூலை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். அந்த ரூம்ல எந்த ரூல் நம்ம அப்ளை பண்ண போறோம், நம்ம கிரியேட் பண்ண அந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க இப்போ அந்த ரூலையே காணும், முடியல இன்னும். NSG ஃபார் வெப், ரைட்? இந்த ரூல் தான் நமக்கு தேவைங்க. ஓகே, ஸோ இங்கே போகிறோம், இந்த டெமோக்கு போகிறோம், இந்த சப்நெட்டுக்கு போகிறோம். சப்நெட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரூலை வந்து நம்ம அசோசியேட் பண்ணணும். ஓகே, இந்த ரூலை காமிக்க மாட்டேங்குது. அங்கே பண்ண முடியலாம், நான் இங்கே வந்து பண்ண வேண்டியதுதான். ஓகே, அங்கே பண்ண வேண்டிய அதே வேலையை நான் இங்கே வந்து பண்ணுறேன். ஸோ இதை என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த சப்நெட்டுக்கு நான் அசோசியேட் பண்ணியிருக்கேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ நான் அங்கே போய் பார்த்தேன்னா எனக்கு என்ன காமிக்கணும், அந்த சப்நெட்டுக்கு வந்து அது அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கணும். ஆயிருக்கா? ஓகே, சப்போஸ் இங்கே வரணும், ஏன் வரலன்னு தெரியல. ஸோ அதுக்கு வேற வழியும் இருக்கு, அந்த வழியாக நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண முடியும். அதாவது பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சப்நெட் இருக்குன்னா அந்த சப்நெட்டுக்கு வந்து எந்த ரூல் வேணும்னா அந்த ரூலை வந்து நம்ம என்ன பண்ணணும், கவர்ன் பண்ணணும்னா நமக்கு அந்த இதுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த ரூலை வந்து கவர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நமக்கு பேஸ். ஸோ இது இல்லைன்னா நமக்கு அந்த இதில் உள்ளது வேலை செய்யாது. நம்ம என்ன ரூல் போட்டு நம்ம ட்ரை பண்ணாலும் அது வேலை செய்யாது. ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ IIS சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், ரைட்டா? இப்போ அதுதான் நம்ம வந்து இங்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த IIS சர்வர் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு, அது முடிஞ்சிடுச்சு. ஓகே, அதே இதை நான் எடுத்துட்டு நம்ம VM பேர் என்ன, ரெண்டாவது VMோட பேர் என்னப்பா, VM1 and then demo VM ALB demo 2, ரைட்? ALB demo 2. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல போயிட்டு இந்த பேரை மட்டும் மாற்ற போறேன். அவ்வளவுதான், இதுவும் போய் ரன் ஆகட்டும், இதுவும் போய் நமக்கு IIS சர்வர் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, அது ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இப்போ இங்க எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா 2 வெப் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 2 வெப் சர்வருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இல்லை, பப்ளிக் IP கிடையாது. ஓகே, அப்போ நான் பப்ளிக்லேருந்து அக்சஸ் பண்ண முடியாது, ஒன்லி இன்டர்னல் IP தான் இருக்கு. இன்டர்னல் IP வழியாக தான் அக்சஸ் பண்ண முடியும். நான் ரெண்டுக்குமே பப்ளிக் IP கான்ஃபிகர் பண்ணலை. ஓகே, 2 VMக்கும் நான் பப்ளிக் IP கான்ஃபிகர் பண்ணலை. ஓகே, ஆனால் 2 இதுலயே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட வெப் சர்வரை ரன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இதை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அவுட் சைடில் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம லோட் பேலன்சர்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுதான் என்னோட டாபிக், அதை தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ லோட் பேலன்சருக்கு போகிறேன். இப்போ இந்த லோட் பேலன்சர் போயிட்டு லோட் பேலன்சரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்,
கிரியேட் லோட் பேலன்சர் அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ இங்க ஓகே ஏஎல்பி ஃபார் வெப் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஓகே, இங்கே 4 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டாண்டர்ட் வேணுமா, கேட்வே வேணுமா, பேசிக் வேணுமா அப்படின்ட்டு ரிட்டையர் சூன் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் எடுத்துப்போம். ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க 2 கேட்குறாங்க. பப்ளிக்கா வேணுமா, இன்டர்னலா வேணுமா? நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வெளியில அக்சஸ் பண்ணா பப்ளிக் வேணும், இன்டர்னலா வேணும்னா இன்டர்னலா செலக்ட் பண்ணும். ஸோ அதனால பப்ளிக் நம்ம போய்க்கணும். அப்புறம் இங்க ரீஜனல் வேணுமா, குளோபல் வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து ரீஜனல் மட்டும்தான். அப்படின்னா என்ன, ரீஜனல்னா என்ன, நாம டிப்ளாய் பண்ற இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சர் அஷூரோட ரீஜன்ல மட்டும்தான் இருக்கும், குளோபலா இருக்காது. ஓகே, அப்போ அதுக்கு அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய விநெட்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், அசோசியேட் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது அதுக்கு ஒரு ஐபி வேணும். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கொடு அப்படின்னு கேட்குது. இப்போ நமக்கு ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணணும். அந்த ஐபி வந்து ஓகே ஏஎல்பி ஃப்ரண்ட் அண்ட் ஐபி. ஓகே, இப்போ இதுக்கு IPv4 வேணுமா, IPv6 வேணுமா? IPv4 போதும், ஐபி வேணும். ஓகே, அந்த ஐபி வந்து என்ன ஐபி, பப்ளிக் ஐபி வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிரியேட் ஓகே ஏஎல்பி டெமோ ஐபி. ஓகே, ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஐபி எடுத்துப்போம், ரீஜனல் ஐபி எடுத்துப்போம், ஜோன் ரெடண்டன்ட் ஐபி எடுத்துப்போம். ஓகே, தென் இட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐபியை பொறுத்த வரைக்கும் இது நியூ ஐபி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி என்ன பண்றோம், அந்த லோட் பேலன்ஸுக்கு நம்ம அசோசியேட் பண்றோம். ஓகே, ஆட் ஒரு ஐபி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வர்றோம். நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல கிரியேட் பண்ற இந்த ஐபி வழியா நம்ம என்ன பண்ணுவோம், நாம ரிக்வெஸ்ட்டை கேட்போம். ஓகே, கேட்ட உடனே என்ன பண்ணணும், பேக் எண்ட்ல இது இந்த லோட் பேலன்ஸ் வந்து பேக் எண்டுக்கு அனுப்பணும். அப்போ பேக் எண்ட்ல யார் இருக்கான்னு நம்ம சொல்லணும்ல. இப்போ நம்ம பேக் எண்ட் பூல் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த பேக் எண்ட் பூல் கிரியேட் பண்ணும்போது இதுக்கு நம்ம என்ன பண்றோம், வெப் ஆப் பூல் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, எந்த நெட்வொர்க்ல இருக்குன்னு கேட்குது. ஓகே, நம்மளோட நெட்வொர்க் எது, ஏஎல்பி டெமோ நெட்வொர்க்ல இருக்கு. இப்போ இங்க கேட்குது, உனக்கு நிக்கார்டை வச்சு பண்ணணுமா, ஐபி அட்ரஸ் வச்சு பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம 2 ஆப்ஷன்ல எது வேணுமோ போகலாம். நாம நிக்கார்டு வச்சுக்குவோம். இப்போதைக்கு நிக்கார்டு வைக்கும்போது நான் அந்த ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணதுனால எனக்கு இருக்கக்கூடிய டிப்ளாய் என எல்லா விஎம் இங்கே காமிக்குது. ஸோ நான் எந்தெந்த விஎம் பண்ணணும், VM1, விஎம் ஏஎல்பி டெமோவும், ஏஎல்பி டெமோ VM1 பண்ணணும். ஓகே, ஜெம் ஹோஸ்ட் நான் பண்ணல. ஓகே, இந்த 2 சர்வர் தான் என்னோட வெப் சர்வர். இது மாதிரி எத்தனை சர்வர் வேணுமோ இருக்கலாம். எல்லா சர்வரையும் நான் என்ன பண்ண முடியும், என்னால பேக் எண்ட்ல நான் ஆட் பண்ண முடியும். நான் ஒண்ணா ஆட் பண்ணிட்டே வரேன். ஆட் பண்ணிட்டு இதை சேவ் கொடுத்துட்டேன், பேக் எண்டுக்கு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குது, இன்பவுண்ட் ரூல், உனக்கு ரூல் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு ரூல் வந்து ரூல் 1 ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு IPv4 ஃப்ரண்ட் அண்ட் ஐபி, இதுதான் என்னோட ஃப்ரண்ட் அண்ட் ஐபி. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஐபிலேருந்து எந்த டிராஃபிக் வந்தாலும் இந்த பேக் அண்ட் பூல், வெப் ஆப்புங்கிற இந்த பேக் அண்ட் பூலுக்கு அனுப்பு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒரு ரூல் வேணும் இல்லையா, ஏ நடந்தா பி ஆகணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுதான் சொல்றோம், யாராவது ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ரிக்வெஸ்டை எடுத்து பேக் அண்ட் பூலுக்கு அனுப்பு. அது எது வழியா அனுப்பு, டிசிபி வழியா அனுப்பு. போர்ட் எது, 80ல அனுப்பு. ஓகே, பேக் அண்ட் போர்ட் எது, பேக் அண்ட் போர்ட் மாத்தணும்னா மாத்திக்கலாம். இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுவும் 80 தான். ஹெல்த் ப்ராப் உனக்கு வேணும் அப்படின்னா, ஹெல்த் ப்ராப் அப்படின்னா இந்த விஎம் வந்து உயிரோட இருக்கா இல்லையான்னு இந்த லோட் பேலன்ஸர் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த விஎம் வந்து உயிரோட இருந்துச்சுன்னா டிராஃபிக் அனுப்பும். இந்த விஎம் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் அனுப்பாது. அதுக்கு ஒரு ஹார்ட் பீட் செக் நடந்துகிட்டே இருக்கணும் அடிக்கடி. அந்த ஹார்ட் பீட் செக் நடந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த விஎம்க்கு டிராஃபிக் அனுப்புறதா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். இல்லைன்னா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு ரிக்வெஸ்ட் வெளியே வரும்போது 403 வரும். அப்போ அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், உள்ளே லோட் பேலன்ஸரே ஃபர்ஸ்ட் செக் பண்ண சொல்றோம். ஓகே, ஸோ இது செக் பண்ணும்போது இது நம்ம லோட் பேலன்ஸ்ல கொடுத்துட்டு செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு வருது. செக்ஷன் பர்சிஸ்டன்ட் பத்தி பேசினேன், நான் அதை பத்தி இப்போ ஒன்றும் செய்யல, நன்னு கொடுத்துட்றேன். யார் எங்க வந்தாலும் போட்டோம். ஓகே, நீங்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஷாப்பிங் கார்டு அப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது பண்ணலாம். ஓகே, அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்க எப்போ ஹிட் பண்ணாலும் ஒரே விஎம்க்கு தான் போகும். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு அவுட் பவுண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஐம் கோயிங் டு ஸ்கிப். இது வந்து டேக் எனக்கு தேவையில்லை. ஐம் கோயிங் டு ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஓகே, இப்போ நான் ரிவ்யூ அண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பேசிக்கா இந்த லோட் பேலன்சர் நமக்கு கிரியேட் ஆயிடும்.
கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நாம அந்த லோட் பேலன்சர் ஐபியை வச்சு ஹிட் பண்ணோம்னா நம்மளால அந்த 2 IaaS சர்வரையும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, while it is coming, let's see that completed. Yeah, it has auto completed. Okay, so இது போயிட்டே இருக்கு. உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருக்காப்பா இங்க? இப்போ இந்த ஹெல்த் செக் எனேபிள் பண்ணல, அது வந்து எவ்ரி 5 minutes செக் பண்ணணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் எதுவும் லோடு இன்க்ரீஸ் பண்ணாதா பை பெர்ஃபார்மன்ஸ் லோட்லாம் எதுவும் பண்ணாது. பேசிக்கா ஹெல்த் செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ லோட் பேலன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெல்த் செக் அப்படின்னு நடக்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு காமிக்கிறேன்னு. ஸோ அது ஒரு 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 ரிக்வெஸ்ட் தான். ஒரு ரிக்வெஸ்ட் போன உடனே அந்த ரிக்வெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 200 வருதான்னு பார்க்கும் ரிசல்ட்ல. ஓகே, 200 வந்துச்சுன்னா உடனே டெர்மினேட் பண்ணும். ஓகே, இப்போ நான் இங்க போய் பார்த்தேன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா, பேசிக்கா இந்த ப்ரோட்டோகால்ல போய் ஹிட் பண்ணோம். ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஓகே சிக்னல் வந்துச்சுன்னா 200 ஓகே அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே அது என்ன பண்ணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணும். அது சர்வீஸ்லாம் பார்க்காது, உனக்கு வருதா இல்லையான்னா பார்க்காது. ஒரு 5 செகண்ட்ல போவோம், ஹெல்த் செக் பண்ணும், எஸ் 200 வந்துருச்சு, ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் அனுப்ப ஆரம்பிக்கும். 200 தவிர வேற எது வந்துச்சுனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா உடனே டிராஃபிக் நிறுத்திடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, போர்ட் வந்து 200 இருக்கும், 200 403 எல்லாமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் மாறும். இந்த இதுல இருக்கு, இந்த பேஜ்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம லோட் பேலன்சர் ரெடி. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இப்போ இந்த லோட் பேலன்சருக்கு நமக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கு. ஓகேயா, இந்த பப்ளிக் ஐபி இருக்கு. இந்த பப்ளிக் ஐபி எடுத்து நாம இங்க போட்டோம்னா நமக்கு அந்த IaaS சர்வர் வரணும். ஓகே, வந்துருச்சா? ஓகே, நமக்கு IaaS சர்வர் வருது. நான் எத்தனை தடவை ஹிட் பண்ணாலும் ரெண்டுமே வரும். நான் இது ரெண்டுமே தெரியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த ஜம்ப் ஹோஸ்ட் ஒரு VM கிரியேட் பண்ணி, இப்போ இந்த ஜம்ப் ஹோஸ்ட்டுக்கு நான் போயிட்டு இங்க போயிட்டு நான் RDP எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கேள்வி இருந்தால் சொல்லுங்கப்பா. நான் உங்களுக்கு டெமோ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து எப்படியும் இந்த 2 to 3 minutes ஆகும் இது முடிக்க. நம்ம இது உள்ள போய் ஒரு ஜம்ப் ஹோஸ்ட்டுக்கா போயிட்டு அங்கேருந்து நம்ம எடுத்து அந்த பேரை மாத்திட்டு திரும்ப வந்து செக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதான் பண்ண போறேன் அடுத்து. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோட பப்ளிக் இந்த ஜம்ப் ஹோஸ்ட்ங்கிற சர்வருக்கு போயிட்டேன். ஓகே, போயிட்டு இப்போ அங்கேருந்து உள்ள போய் மற்ற 2 சர்வரையும் எடுத்து அந்த 2 சர்வர்லையும் நம்ம பேரை மாத்திடுவோம் IaaS சர்வர்ல. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இதுக்கு பப்ளிக் ஐபி இல்ல நீங்க பார்த்ததுல. ஓகே, இது வரைக்கும் நீங்க பண்ண டெஸ்ட்ல என்ன பண்ணி பாத்தீங்க, VM டிப்ளாய் பண்ணும்போது எல்லாம் டிப்ளாய் பண்ணும்போது என்ன பண்ணி பாத்தீங்க, எல்லாத்துக்கும் பப்ளிக் ஐபி இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது என்ன இல்ல, பப்ளிக் ஐபிங்கிற ஒரு கான்செப்டே இல்ல. நம்ம இண்டெக்ஸ் டாட் பேஜ் போட்டு VM நேம் கொடுத்திருந்தாலும் நமக்கு வந்துரும். பார்க்கலாம்ல பை? அதுக்கு தான் போறேன். அந்த வேலையை தான் செய்ய போறேன், வேற ஒண்ணும் இல்லை. வெளியிலேயே செய்யலான்னு பார்த்தா முடியல, அதனால இங்க உள்ள வந்து சேரு. இதெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சிருப்பேன், நேரம் இல்லை, அதனால செய்ய முடியல. சரி, ஆன் த ஃப்ளைல செய்வோம். லோட் பேலன்சர் லெவல்ல எதுவும் லாக்ஸ் எதுவும் இருக்குமா பாய்? இந்த ஐபில இருந்து ரிக்வெஸ்ட் வந்துச்சு, இந்த சர்வருக்கு ரீடைரக்ட் ஆச்சுன்ற மாதிரி அது இருக்கு. ஆனா அது வந்து தனியா இருக்கு. நெட்வொர்க் டிராஃபிக் மேனேஜர்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நம்ம போயிட்டு அதை எனேபிள் பண்ணணும். டயக்னோஸ்டிக் லாக் எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த லாக் எல்லாத்தையுமே எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு சர்வருக்கு மட்டும் பண்றேன், ரெண்டுக்கும் பண்ணல.
ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. 1 பண்ணாலே உங்களுக்கு 2க்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ 1ல் மட்டும் பண்ணுவோம், 4ல் பண்ணுவோம், 5ல் பண்ண வேணாம். 10.4க்கு பண்ணுவோம். 10.5க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். லெட்ஸ் லோட் திஸ். ஓகே, இவ்வளவு நேரம் ஆகுது. ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். வெல்கம் டு ஓகே. இப்போ போய் நம்ம இங்க ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு ரவுண்ட் ராபின் வகையில என்ன பண்ணுவோம், இந்த ஐபி நீங்க வேணா போட்டு பாருங்க ஒவ்வொருத்தரும். ஓகே, இது என்ன இமேஜ்? அது அந்த டேப் டைட்டில்ல வரும் பை ஆக்சுவலா நீங்க போட்டது. இங்க Tab, இந்த டைட்டில் வருங்கிறீங்களா? ஆ. சரி, ஓகே, அதையும் சரி பண்ணிடும். ஒரே ஒரு நிமிஷம் தானே. ஓகே. ஓகே, இங்க டிபி நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வெல்கம் டு டெமோ அப்படின்னு கொடுத்தது இதை வந்து H1 மாத்தி உள்ள போடணும் பாடியில. வேற யாராவது ட்ரை பண்ணி பாருங்க, வேற யாருக்கு மாறுதுன்னு பாருங்க. ஒருவேளை எனக்கு பர்சிஸ்டன்ட்ல இருக்கா. வேற யாருக்கு மாறுதா பேஜ்? யா, வந்துருச்சா? இப்போ ஒரு பேஜ் வந்து ஏஎல்பி டெமோ பேஜ்ன்னு இருக்கா. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன், நான் இன்னொரு விண்டோ போனேன்னா அவளுக்கு தகுந்த மாதிரி அது மாறணும்.
ஓகே, இது வந்து வேற இடத்துக்கு போகணும். ஓகே, ரிக்வஸ்ட் வந்து இங்கேருந்து வரும்போது வேற இடத்துக்கு போகணும். அப்போதான் வந்து லோட் பேலன்சிங் அதுன்னு அர்த்தம். வேற யாருக்காவது வருதா? இது இல்லாம வேற பேஜ் வருதா? இல்ல பை, ரவுண்ட் ராபின் ரேண்டமா தான் போகும்ல பை? ரேண்டமா தான் போகும். ரேண்டம் தான் கொடுத்துருக்கோம் நம்ம செட்டிங்ஸ்ல, அதனால ரேண்டமா தான் போகும். எல்லாருக்கும் இது ஒன்று தான் வருதா? இல்ல பை, வேற ப்ரௌசர்ல போட்டா வேற ப்ரௌசர்ல போட்டா ஓகே அது வருது. சாதாரணமா போட்டா எட்ஜ்ல திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணேன், ஓல்டு தான் வந்துச்சு. சோ இங்க பாருங்க, எனக்கு வரல, இதுல போகும்போது இதுல வருது. ரைட்டா? இப்போ என்னோட ரெண்டுக்குமே வந்து வேற வருது. ரெண்டு பேஜுமே இருக்கும்போது நமக்கு வேற ரிக்வெஸ்ட் நமக்கு சர்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் டிஃபரன்ஸுக்கு தான் சொல்றோம். ஆனா வந்து என்ன, பை டிஃபால்ட் என்ன, நமக்கு ஒரு வெப்சைட்டை வந்து மல்டிபிள் சர்வர்ல நம்ம ரன் பண்ண முடியும். நம்ம ஒரு வெப்சைட்டை மல்டிபிள் சர்வர்ல ரன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும், லோட் பேலன்சரை வச்சு நம்ம அந்த பின்னில் இருக்கக்கூடிய எல்லா விஎம்ஐயும் கன்சியூம் பண்ண முடியும். அதுதான் இன்னைக்கு டாபிக். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு மேல உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா சொல்லுங்க, நான் அந்த கொஸ்டின்ஸை வந்து இது பண்றேன். இல்லை திருப்பி வாக் த்ரூ பண்ணனால வாக் த்ரூ பண்றேன் செட்டிங்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பேசிக்கா வந்து நம்மளுடைய இதுல செட்டிங்ஸ்ல வந்து இப்போ நான் ஆர்கிடெக்சருக்கு போனேன் அப்படின்னா, இந்த ஆர்கிடெக்சருக்கு வரேன். பேசிக்கா நாம இந்த 3 விஎம்ஸ்க்கு பதிலாக 2 விஎம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சப்நெட்டை டிப்ளாய் பண்ணோம். இந்த 2 விஎம்லையும் நம்ம ஐஏஎஸ் சர்வர் எனேபிள் பண்ணோம். இந்த இதுக்கு பப்ளிக் ஐபி நம்ம என்ன பண்ணோம், அசோசியேட் பண்ணோம். ரிக்வெஸ்ட்டை போர்ட் 80லேருந்து நம்ம என்ன பண்றோம், வெளியிலேருந்து கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, VM1 VM2 ரெண்டுக்கும் இது லோட பேலன்ஸ் பண்ணி இங்கே ஒரு தடவை அனுப்புது, சில சமயம் இங்கே அனுப்புது. நமக்கு லோட பேலன்ஸ் பண்ணி ரிக்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாற்றி அனுப்பி நமக்கு ரிக்வெஸ்ட் வந்து ஃபில்ஃபில் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் கார்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் என்ன ஆகும்னா, நிறைய சர்வர்ஸ் இருக்கும் பின்னாடி. அந்த சர்வர்ஸ்லேருந்து எந்த சர்வர்லேருந்து வேணுமோ நமக்கு நம்மளுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்க முடியும். அதுதான் வந்து லோட் பேலன்ஸருடைய வேலை. அந்த வேலையை தான் இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சோம். ஓகே, ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்க. செட்டிங்ஸ் நான் திருப்பி காமிக்கிறேன். இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் ஏஎல்பி. இந்த ஏஎல்பியில் நமக்கு நாம கொடுத்த ஃப்ரண்ட் அண்ட் ஐபி வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த ஐபி என்ன பண்ணுதுன்னா ஒரு ரூலோட அசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, அந்த ரூல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் வந்து நாம கொடுத்தோம் இல்லையா, ஒரு ரூல் சொன்னோம்ல, என்னோட ஃப்ரண்ட் அண்ட் டைப்ல யார் வந்தாலும் வெப் அப்ளிகேஷன் பூலுக்கு அனுப்பு, போர்ட் 80ல அனுப்பு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை வந்து அதுக்கு செய்யுது. ஓகே, அதனாலதான் நம்ம அனுப்பும்போது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ஐபிக்கு வரும்போது அது எல்லாத்தையுமே பேக் எண்டுக்கு அனுப்புது. ஓகே, அதுதான் அந்த இது செய்யுது. பேக் அண்ட் பூல்ல என்ன சொல்லியிருக்கோம், உனக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் முன்னாடியிலேருந்து வந்துச்சுன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, அவங்கள இந்த சர்வருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வர்ஸ்க்கு நமக்கு அதை அனுப்பும். ஓகே, ஸோ ஹெல்த் என்ன பண்ணிருக்கோம், ஹெல்த் ப்ராப்ளம் எவ்ரி 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து நீ என்ன பண்ணு, அதை ஹெல்த்தை வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இந்த ரூல்ல இருக்கக்கூடிய ஹெல்த் வந்து 5 செகண்ட் இன்டர்வல்ல செக் பண்ணிக்கிட்டே இரு. எவ்ரி 5 செகண்டுக்கு வந்து உனக்கு அந்த ரிக்வெஸ்ட் வந்து நான் 200 வந்துச்சுன்னா அவருக்கு என்ன பண்ணாத, ரிக்வெஸ்ட்டை அனுப்பாத அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக். இதுதான் நம்ம வந்து டெமோ பண்ணி காமிச்சோம். இதுதான் நம்ம நடத்தணும். இதே லோட் பேலன்சர்ல நான் ஃப்ரண்ட் அண்ட் ஐபி இல்லாம, ஓகே, இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஐபியில வந்து நான் பப்ளிக் ஐபி இல்லாம ஐபி ப்ரெஃபிக்ஸ் கொடுத்து என்னோட ஐபி லோக்கல்ல இருந்து நான் ஒரு ஐபி இதை வந்து பிரைவேட்டா கொண்டு வந்தேன்னா அது என்ன ஆயிடும், இன்டர்னல் லோட் பேலன்சர் ஆயிடும். அதாவது நான் போயிட்டு இங்க நான் என்ன பண்ண முடியும், என்னால பிரைவேட் அப்படின்னு போட்டுட்டு இங்க நான் ஐபி ப்ரெஃபிக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஐபி எடுத்துட்டு நான் எடுத்து கொண்டு வந்து இங்க வச்சேன்னா, ஓகே, என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு அது இன்டர்னல் ஆயிடும். ஓகே, 10.0. ஓகே, 1.0.6.7. ஓகே, 7. இப்போ 7 நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடும், இது இன்டர்னல் லோட் பேலன்சர் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நாம அதுவும் பண்ண முடியும். ஓகே, அது நம்ம இன்டர்னல் லோட் பேலன்சர் டிக்ளேர் பண்றோமா இல்ல எக்ஸ்டர்னலா பண்றோமாங்கிறத நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கணும். ஓகே,
பை இப்போ அந்த பப்ளிக் ஐபி லோட் பேலன்சர் இருக்குல்ல பை, அந்த பப்ளிக் ஐபி ஒன்ஸ் அது ஜென்ரேட் ஆன பிறகு அது சேஞ்சே ஆகாது இல்லையா? அது வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க போயிட்டு ஸ்டாட்டிக் ஆகணும். கான்ஃபிகரேஷன் போயிட்டு இதை நம்ம ஸ்டாட்டிக் ஆக்கணும். ஓகே, ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்ல தான் இருக்கு ஆல்ரெடி. ஓகே, வேணும்னா நம்ம இதாக்கணும்னா ஆக்கிக்கலாம். ஓகே, ஏன்னா ஐபி தனியா இருக்கும், லோட் பேலன்சர் தனியா இருக்கும். அண்ணா இப்போ நீங்க அந்த என்ஐசி கார்டை வச்சு ரெண்டு டிசேபிள் பண்ணிட்டு என்ஐசி கார்டையும் பப்ளிக் ஐபியும் டிசேபிள் பண்ணீங்கல்ல ஃபர்ஸ்ட். மறுபடியும் ஆனா லோட் பேலன்சர் கான்ஃபிகர் பண்ணும்போது என்ஐசி மூலியமா தான் பண்ணீங்க. இப்போ அது டிசேபிள் பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்? அங்க டிசேபிள் பண்ணிட்டீங்க, ஆனா மறுபடியும் இங்க என்ஐசி மூலியமா தான் பண்ணீங்க. ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸசைஸ்ல என்ன பண்ணீங்கன்னா அப்படின்னா, இந்த என்எஸ்ஜி இருக்கு இல்லையா, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்குல்ல, இருக்குல்ல, இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போய் பாத்தீங்கன்னா எங்க அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவல்ல அப்ளை ஆயிருக்கு, சப்நெட் லெவல்ல அப்ளை ஆகல அது. ஓகே ஓகே, ஸோ ஜென்ரலா வந்து நான் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ரெண்டு இடத்துல அப்ளை பண்ண முடியும். ஒன்னு சப்நெட்ல அப்ளை பண்ணலாம், இன்னொன்னு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் லெவல்ல அப்ளை பண்ணலாம்னு சொன்னேன். ஓகே ஓகே, ஸோ நான் வந்து பப்ளிக் ஐபியும் இல்லை, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு இப்போ நான் இங்க போய் பார்த்தேன்னா எனக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்காது, எதுவுமே அசோசியேட் ஆயிருக்காது. இங்க ஒண்ணுமே இல்லை பாருங்க. இதே நீங்க முன்னாடி பண்ணீங்கல்ல அந்த லேப்ல, பழைய லேப்ல, அதுக்கெல்லாம் நான் போனேன்னா, ஓகே, இப்போ அந்த இதுல போயிட்டு அந்த நெட் கார்டுக்கு நான் போனேன்னா, அந்த நெட் கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து அசோசியேட் ஆயிருக்கு, இருக்கா? அப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண எக்ஸசைஸ்ல எல்லாத்துலயுமே என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னா, நிக் கார்டு லெவல்ல தான் நம்ம வந்து செக்யூரிட்டியை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். நம்ம வந்து எது வழியா பண்ணல, சப்நெட் வழியா பண்ணல. இப்ப நான் பண்ணிருக்கிறது வந்து சப்நெட் வழியா பண்ணிருக்கேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு சப்நெட்ல போனா என்னோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து சப்நெட்டுக்கு அசோசியேட் ஆயிருக்கும். நான் தனியா கிரியேட் பண்ணி அதை நான் இங்க அசோசியேட் பண்ணேன். புரியுதா? ஓகே, நான் பிராக்டிகல் பண்ணி பார்க்கறேன். ஏன்னா நீங்க போன எக்ஸசைஸ்லயும் உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கணும். எதனால அப்படின்னு சொல்றேன்னா, சீனிக்கு அந்த டவுட் வந்துச்சு. இப்போ ராஜா கிரியேட் பண்ண ஸ்கிரிப்டை வச்சு சீனி வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஒரு ரூல் வந்து, அதாவது சப்நெட் 1லேருந்து சப்நெட் 2க்கு வந்து டிராஃபிக் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூல்லாம் கிரியேட் பண்ணி போடுறாரு, ஆனா வரமாட்டேங்குது. அப்புறம் போய் பார்த்தா அது எங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து விநெட்டுக்கு சப்நெட்டுக்கு அசோசியேட்டே ஆகல. ஓகே, ஸோ அதை நீங்க அப்ப பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். அது எல்லாருமே வந்து ஓகே நல்லா வேலை செய்யுதுன்னு எல்லாரும் விட்டீங்க. எல்லாம் மாத்திருப்பீங்க எக்ஸ்பிளிசிட்லியா போய், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சது. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து 4 எக்ஸசைஸ் இருக்கு. ஒரு எக்ஸசைஸ் வந்து இது, ஓகே, அவைலபிலிட்டி ஜோன்ல மல்டிபிள் இது போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், லோட் பேலன்சர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கான எக்ஸசைஸ் இது. ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து ஓகே என்ன அப்படின்னா, ஓகே இந்த எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இது வந்து ஐடென்டிஃபை சால்வ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். ஓகே, இது வந்து ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கான எக்ஸசைஸ். ஓகே, மூணாவது வந்து இந்த எக்ஸசைஸ். ஓகே, இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த டாஸ்க் 6 மட்டும் பண்ண தேவையில்லை, டாஸ்க் 5 வரைக்கும் பண்ணா போதும். 1 2 3 4 5 வரைக்கும் பண்ணா போதும், 6 தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். ஓகே, இது ஒண்ணு. பப்ளிக் லோட் பேலன்சர் எப்படி பண்றது அப்படின்னு ஒண்ணு. ஓகே, எல்லாமே ஸ்கிரிப்டடா தான் இருக்கும். இதை நீங்க பண்ணி பாருங்க. ஓகே, இது எல்லாத்தையும் நான் போடுறேன், உங்களால எப்போ முடியுமோ பண்ணி பாருங்க. ஓகே, இது ஒரு எக்ஸசைஸ்.
ஓகே, கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? நான் பண்ணது வந்து ஜென்ரலா பண்ணேன். ஓகே, நார்மலா போய் பண்ற மாதிரி நான் பண்ணேன். எந்த எக்ஸசைஸும் நான் ஃபாலோ பண்ணல. ஓகே, அதனால அது உங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும்.